ஹாய் காய்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறோம் படம் வந்து ஒரு மலையாள படங்க. கிஷ்கிந்தா காண்டம் இப்போ தாங்க ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு. படம் வந்து சரியான ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது ஒரு துப்பாக்கி காணா போயிடும், ஒரு சின்ன பையன் வந்து காணா போயிடுவாங்க. இது ரெண்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி தாங்க இந்த படம். நல்லா ஒரு மிஸ்ட்ரியாக ஒரு த்ரில்லரான படங்க. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, அப்போ தான் டெய்லி வரும். முதல் சின்ன பார்த்திங்கன்னா ஒரு இதாக தாங்க கட்டுறாங்க, காடு மாதிரி ஒரு ஊரை தான் காட்டுறாங்க, பாலம் இருக்குது. அப்போ ஒரு காரை காட்டுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி ஒரு காரு. அந்த ஊரில் வந்து இது நடந்துகிட்ருக்கு போல், எலெக்ஷனு. அதனால் வந்து அவங்க வச்சுருக்க அந்த ஊரில் துப்பாக்கி வச்சுருக்கவங்களாம் வந்து இது பண்ண சொல்கிறாங்க, சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. அதனால் ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு போவார் துப்பாக்கியை. எலெக்ஷன் முடிகிற வழியை வச்சு இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும்னு வந்து வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அது மாதிரி போலீஸும் வந்து அவர் கொடுத்து துப்பாக்கி வந்து வச்சுட்டு போகிறாரு. அப்புறம் இன்னொரு போலீஸ் கேட்குறாரு, எல்லாரும் துப்பாக்கி வந்துருச்சான்னு. இல்லை, இன்னும் ஒருத்தர் துப்பாக்கி மட்டும் இன்னும் வரல, அவர் மட்டும் இன்னைக்கு தருவார் அப்படின்னோடனே சரிண்ணா. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ஹீரோ வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிட்ருக்கோம். அப்போ ஒரு ஃபோன் வரும். அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து ஃபோனை தருவான் அவன்கிட்ட. ஃபோனில் வந்து யாருன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து இதுலேருந்து பேசுகிறோம், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். உங்கள் அப்பாட்ட வந்து இந்த கன் இருக்குல்ல, லைசன்ஸ் கன்று, அதை வந்து கொடுக்க சொல்லுங்கள், இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எங்கள் அப்பா வந்து தரமாட்டார் அப்படின்னு சொல்லி வந்து உடனே அவனே ஃபோன் பண்ணுவான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி. அதுக்குள்ளே வந்து ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த துப்பாக்கி காணா போச்சுன்னு, தேடிட்டுருக்காருன்னு. தேடி எப்படியாச்சும் கொடுத்துடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முன்னாடியே கேஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டு வாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன் எடுப்பார். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாங்கப்பா, நீங்கள் துப்பாக்கியை கண்டுபிடிச்சிங்களா? நானும் எல்லா இடத்துலையும் தேட்டேன், துப்பாக்கியை காணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இவனுங்களும் சரிப்பான்னு சொல்லி வச்சுட்டு, இப்போ என்ன பண்ணுறது, துப்பாக்கி காணோம். உடனே அவன் சொன்னால், நீங்கள் முன்னாடியே கேஸ் கொடுத்துருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில், இப்போ அந்த துப்பாக்கியை யார் எடுத்துகிட்டு போய் சுட்டாலும் நம்ம மேலே தான் கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு டைம் ஆச்சுன்னு வந்துடுறாங்க. வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனவுடனே இது பண்ணிக்கலாம், ரிலேஷன் மேரேஜ் ஆனவுடனே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஒருத்தன்ட்டு பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே தாங்க நம்ம படம் பேர் டைட்டிலே போடுறாங்க, கிஷ்கிந்தா காண்டம்னு. வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக போலீஸ் வண்டியாக நிற்கிது வீட்டில். ஹீரோக்கு ஷாக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து விசாரிச்சுட்ருக்காங்க, என்னென்னா அந்த துப்பாக்கி எப்படி தொலைஞ்சி. அவங்க அப்பா எனக்கு தெரியல, எப்படி தொலைஞ்சிச்சு அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் விசாரிச்சுட்ருக்காங்க. நீங்கள் யாருன்னு, என் பையன் வந்தோன்னே நீங்கள் யார்? நான் தான் ஒரு பையன், இந்த மாதிரி துப்பாக்கி, நானும் போலீஸாக ஃபாரஸ்ட்டில் இருக்கேன், இந்த மாதிரி துப்பாக்கி காணும். சரி, நீங்கள் உடனே தேடுங்க, ஒரு இது எழுதி விடுங்க, கம்ப்ளைண்ட்டு. அப்படி தானே எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நீங்கள் பாட்டு துப்பாக்கி ஏதாவது பண்ணிட்டு இருக்கும். சீக்கிரம் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க போலீஸ் ஸ்டேஷனில், துப்பாக்கியை தேடி கண்டுபிடிக்க வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவனும் பொண்ணு அம்மா அப்பா எல்லாம் பார்ப்பாங்க வாசல் நின்று. அப்புறமேட்டு அவனும் போயிடுவாங்க. நைட் ஆயிரும். இவன் சும்மா இன்னும் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாள் வீட்டுக்கு வெளியில். இவனும் வந்து இவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், அவன் வந்து வெளிநாட்டில் இருப்பான். அவன் கூட வந்து சும்மா லேப்டாப்பில் பேசிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி துப்பாக்கியை காணும் நம்ம அப்பாவோடது. அதை வந்து கேட்டு போலீஸ் வந்தாங்க, சரி சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லி சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட சீன் முடிஞ்சிடும். அடுத்த சீனே பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து சும்மா வந்து வெளியே வந்து நடந்து வந்துட்டு போயிட்டுருப்பார். வெளியே போகிறப்போ இவங்கள பார்த்து சீக்கிரம் துப்பாக்கி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலைல ஆயிரும். வந்து இவள் வந்து ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாள். அப்போ பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ தொங்கிட்டு இருக்கும், அவ்வளோ பெரிய மரத்துக்கு மேலே ஹைட்டில். அதை பார்த்து வாயை பிளந்து பார்ப்பா, இவள் எங்கே அவ்வளோ பெரிய மரத்துக்கு மேலே எப்படி இந்த ரேடியோ போச்சுன்னு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்கே குரங்கு நிறையா இருக்குது, அதனால் அதுங்க தான் வந்து போட்டிருக்குங்க. அப்போ வந்து இவள் சொல்லுவா, ஒருவேளை அந்த குரங்குக்கு இது வந்து அந்த துப்பாக்கி மேலே போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். இதான் தான் எங்கள் அப்பாவும் சொன்னார், மரத்துக்கு மேலே ஆள் கூப்பிட்டுவான்னு. அடுத்த சீனை பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்துடுவாங்க மரத்து மேலே ஏறி பார்க்க. ஹீரோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, மரத்துக்கு மேலேயும் ஏறி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, குரங்கு இதை எங்கேயாவது துப்பாக்கியை எடுத்துகிட்டு போய் வச்சிருச்சான்னு ஆட்டி ஆட்டி பார்ப்பாங்க. இவளுக்கு வந்து அவங்க அப்பா மேலே ஏதோ டவுட்டாகவே இருக்க மாதிரி பார்ப்பா. பார்த்தோன்னே அடுத்த சீன் வந்து இந்த ஃபோட்டோலாம் காட்டுவாங்க. அவங்க அப்பா ஃப்ரெண்டு எல்லோரையும் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பையும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகவே தான் காட்டுவாங்க. அவங்க அப்பாவை ஏதோ எழுதி வச்சுக்கிட்டே இருப்பான் சின்ன சின்ன நோட்டில். இப்பயும் ஏதோ எழுதி வச்சுட்டு வெளியே கிளம்ப வீட்டை லாக் பண்ண பார்க்கலாம். வீட்டெல்லாம் அவன் ரூம் கதவை ஆனால் லாக் ஆக மாட்டேங்குது, ஒரு சைடு திறந்தே தான் இருக்குது. சரி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் இவனும். அவங்க அப்பன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். கிளம்பி பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தன் சாராயம் விற்றுட்ருக்கான். இவனை பார்க்க தான் வரான் அவன். இவனும் பார்க்குறான், ஏதோ தெரியாத மாதிரி பார்க்குற மாதிரி. அங்கேருந்து இவன் கை காட்டுறான். பார்த்துட்டு இவனும் பேச வரான், கிட்ட வரான். அவ்வளோதான் காட்டுறாங்க. நம்மளுக்கு அடுத்த சீன் அப்படியே வந்து
இங்கே காட்டுறாங்க. நைட்டு வந்து நம்ம ஹீரோ ஏதோ ஃபோன் பேசிட்டு வர்றாரு. அது மீட்டிங் மாதிரி. அந்த மீட்டிங்கில் தான் சொல்கிறான். அந்த மீட்டிங்கில் தான் அவள் கேட்குறா, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபு உங்கள் பையன் என்ன ஆனாங்கன்னு. அப்போ தான் நம்மளை ஹீரோயினும் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க ஃபோட்டோவெல்லாம். நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவனோட ஒய்ஃப் செத்து போயிட்டு பையன் மட்டும் காணாம போயிட்டான். அது எப்படின்னு தெரிலன்னு சொல்லிகிட்டு இருக்கான். நாங்களும் எங்கேயோ தேடி பார்த்தோம், நீங்கள் தான் எனக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி தரணும்னு இந்த மீட்டிங்கில் சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ. சரி நம்ம கண்டுபிடிக்கலாம், நான் இந்த இதை மேல் இதுக்கு வந்து அனுப்புகிறேன் இந்த கேஸை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதோட அந்த சீனும் முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். வந்துருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து புல்லட் ஃபயர் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஃபயர் ஆகிருக்கு, வாங்க நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்றான் ஹீரோ ஃப்ரெண்டு. சரின்னு 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. ஜீப் எடுக்க போகிறான். போய் ஜீப் எடுத்துகிட்டு வரேன்னு சரின்னு இவன் நின்றுட்டுருக்கான். அப்போ தான் யாரையோ பார்க்குறான். நம்ம யாருன்னு காட்டுறாங்க. யாரை பார்க்குறான்னா அந்த சாராய கடைக்காரன் இங்கே இருக்கான். அவங்க அப்பா பாய் பார்க்க போனானே அவன் தான் இங்கே இருக்கான். அவனை உத்து பார்த்துட்டு அவங்க அடுத்த சீனை பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஏதோ அவன் பார்த்துட்டு வந்து ஆஸ்பத்திரியில் ஏதோ விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி ஏதோ ரிப்போர்ட் கேட்டு கத்திட்டு இருப்பான். முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க, லேட் ஆகிறீங்க ரிப்போர்ட் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். நம்ம அடுத்த சீனை பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கியை பார்த்திங்கன்னா போர்டில் தான் புல்லட்லாம் போட்டிருக்கும் பார்த்துட்ருப்பானுங்க. இங்கே வந்து யார் சுட்டா இவங்க வேலையெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிடுறப்ப வந்து இவங்க ஏதோ போலீஸ் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவன் வந்து நெக்ஸலில் இருந்திருக்கான் முன்னாடியே அப்படின்னு சொல்லி அந்த சாராய கடைக்காரன் இங்கே வந்து சண்டை போட்டுட்ருப்பான். ஆனால் அவனை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. இவன் வந்து 20 வருஷம் முன்னாடி ஒரு இதில் இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே புல்லட்டில் பட்டது வந்து சும்மா சின்ன துப்பாக்கியில் தான் வச்சு சுட்டிருக்காங்க. உடனே உனக்கு சந்தேகம் வந்து நம்ம அப்பா துப்பாக்கியில் தான் சுட்டிருப்பாங்க போலன்னு சந்தேகம் வந்துடும். அடுத்த சீனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவன் வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்பா வரலையான்னு கேட்பா. இங்கே அப்பா அவன் வந்து நைட்டு வந்து காரை நிறுத்திடுவான். நைட்டு பெட்ரோல் இல்லைன்னு ஃபோன் அடிப்பான். இவனும் சரி இருங்கப்பா வெயிட் பண்ணுங்க நான் வந்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் போவான். கார் எடுத்துகிட்டு போய் கூப்பிட போவான். வாங்கப்பா ஏறுங்க அந்த காரை, நம்ம காரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு அந்த காரை அங்கேயே விட்டுட்டு அவளை வந்து அந்த காரை எடுக்க சொல்லிடுவான். இவங்க வந்து கிளம்பிடுவாங்க. அவளும் அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவா. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா இவன் கிழமை ஏதோ போட்டு எரிச்சிட்டு இருப்பான் அங்கே வீட்டு பக்கத்துலேயே கார்டனில். பழைய பேப்பர் அது இதுன்னு போட்டு ஏதோ எரிச்சிட்டு இருப்பான். இவன் வீட்டுக்குள்ளே வந்து பாப்பா ஏதோ எரியிற மாதிரி இருக்குன்னு, யாருன்னு ஆனால் என்னன்னு தெரியாது. சரி இவனை கூப்பிட்டு வந்து பார்க்கலான்னு வெளியே வருவா. டார்ச் வேணும்னு திருப்பி எடுக்க போவா. டார்ச் லைட் எடுக்க போவா. அந்நேரம்னு பார்த்து கரெக்டாக வந்து மழை வந்துடும். சரி இப்போ போக வேணாம், காலையில் போய்க்கலான்னு காலைல வந்து பார்த்தா ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருக்கும். ஒரு பேப்பராக எரிஞ்சால் தான் இருக்கும். சரின்னு போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு தேடி பார்க்கலான்னு போலீஸை கூப்பிட்ருவாங்க. போலீஸும் அதை பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு இங்கே ஃபுல்லாக பேப்பரை எரிச்ச மாதிரி இருக்குது, இங்கே வந்து அடிக்கடி எரிச்சிருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் புல்லே வளராமல் இருக்குது, நம்ம இடம் எது வரையும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்ருப்பான். அந்த சைட்லேருந்து யாராச்சும் வந்து எரிச்சிருப்பாங்களோ, இல்லாட்டினா இங்கே அடிக்கடி எரிச்ச மாதிரி தான் இருக்குது, அதனால தான் புல் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். சரி உங்கள் அப்பாவோட கன்று சீக்கிரம் இது பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துடுவான் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் வந்தோடனே அவன் நம்ம ஹீரோட பையனை பற்றி ஏதோ ஒரு மெயில் வந்திருக்கும், எங்கேயோ மெயில் வந்திருக்கும். இங்கே வந்து இவன் வந்து பேசிகிட்டு இருப்பாள். இவன் சொல்லுவான் இந்த மாதிரி உங்கள் பையனை பற்றி ஏதோ யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து பார்க்க வருவாங்க. மார்ச்சூரில் செத்துட்டான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க அவன் அந்த பாடியான்னு. இவங்களும் பார்க்கலான்னு போயிட்டுருப்பாங்க வேறு ஊருக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சைமிலேஷனாக இங்கே வீட்டில் நடக்கிறத காட்டுவாங்க. இவங்க அப்போ ஏதோ வந்து பேப்பர் கட்டிங்ஸ்லாம் வச்சு பார்த்துட்ருப்பான். அந்த பையன் மிஸ் ஆனது எல்லாத்தையும் இவனை மேலே நம்மளுக்கு டவுட் வர மாதிரியே காட்டுவானுங்க. இங்கே மார்ச் வரைக்கும் வந்துடுவான் ஹீரோ. மார்ச் வரைக்கும் ஹீரோ வந்து போய் வந்து செக் பண்ணி பார்ப்பான். இங்கே வந்து இவனும் வந்து கிளம்பி வந்து திருப்பி வந்து அவனை சாராய கடைக்காரனை பார்க்க வருவான். இவங்க முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு, அதனால தான் பார்க்க வரான் அடிக்கடி. இங்கே வந்து இவனும் வந்து பார்க்க வருவான் பாடியை. அவங்களோடய மாற்றி தான் காட்டுவானுங்க இந்த சீனை. பார்க்க வந்துட்டு அந்த இதை காட்டுவாங்க பாடியை. இவன் பார்த்துட்டு இல்லை நம்ம பையன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அங்கேருந்து கிளம்பிடுவானுங்க. கிளம்புனோடனே அடுத்த சீனே பார்த்திங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து யாரோ வந்து சென்செக்ஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு எத்தனை பசங்க அது இதுன்னு. அவன் வந்து கத்தி பேசிகிட்டு இருப்பான். அதை ஒட்டு நின்று கேட்டுட்ருப்பான். உங்கள் பேர் என்ன, எத்தனை பேர் அது இதுன்னு சொல்லுவான். இவன் உடனே விட்டு சொல்லுவான் மறந்த மாதிரி. அப்போ தான் இவளுக்கு சந்தேகம் வரும். உடனே வந்து இவன்கிட்ட சொல்லுவான், நீங்கள் போனோன்னே நான் உங்கள் அப்பா ஃபோன் எடுத்து பார்த்தேன், அதில் 10 பேர் தான் இருக்காங்க, அதுவும் 10 பேரையும் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காரு,
எனக்கு என்னமோ உங்கள் அப்பாவுக்கு ஏதோ மறக்கிற வியாதி மாதிரி ஏதோ இருக்குது போல் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இந்த இந்த மாத்திரை தான் உங்கள் அப்பா யூஸ் பண்ணுறாரு, இந்த மாத்திரை அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் அப்பா பார்க்க ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அந்த ஃப்ரெண்டுகிட்ட கூட உங்கள் அப்பா ஏதோ நோட்டில் வச்சு தான் கேள்வி, அதை பார்த்து தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தார் உங்கள் அப்பா. அந்தளவுக்கு ஏதோ மறதி போல். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, அன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் போய் அவரை கூப்பிட்டு வந்தப்போ கூட அவர் வழி தெரியாமல் தான் நின்றுப்பார் போல், அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபோன் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இவனும் வந்து அப்படிலாம் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான், இல்லைன்னே சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறமேட்டு வந்து ஆமாம், இப்போ நீ சொல்கிற மாதிரி தான் இதை ஃபஸ்ட்டே வந்து என் பையன் சொன்னான், இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து மறக்கிற மாதிரி இருக்குன்னு. இதுதான் வேறு தாங்க பையன், ஹீரோ பையன். இப்போ தான் காட்டுவாங்க. அயன் பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே போய் உட்காந்துருப்பான். அயன் பாக்ஸ் பட்டு அதே ஓட்டை ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான் அந்த பையன். அவர் அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பான், டிவியை மறைச்சி நடந்துட்டு இருப்பார். அதெல்லாம் பார்த்து உடனே அப்பாட்ட சொல்லி அவனும் வந்து போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கலாமாப்பா அப்படின்னு கேட்பான். அவங்க அப்பா உடனே கடுப்பாயிடுவான். எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி சாதெல்லாம் தூக்கி போட்டு மேலே போயிடுவான். சரி, நான் அடுத்த நாள் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை வர வைப்பான் பார்க்க. வர வச்சு நீங்கள் சொன்னால் கூட கேட்குறாங்கன்னு சொன்னோடனே அவனும் பேசி வைப்பான், கேட்க மாட்டான். அப்போ தான் அவனோட அப்பா சொல்லுவான், இந்த மாதிரி உன் அப்பா வந்து ரிட்டையர்லாம் ஆகலை, அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அவனுக்கு வந்து ஞாபக மருதி நிறையா இருக்குதுன்னு அவனை வந்து தானாக வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவன் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை உம்பளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வந்து அவனோட துப்பாக்கி அவனே எங்கே வச்சேன்னு மறந்துட்டான், அதனாலேயே தான் அவன் வேலையை விட்டு போனது. ஒரு நாள் அந்த துப்பாக்கியை நாங்கள் தான் எங்கள் ரூம்லேருந்து ஒரு வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்தோம், அதனால் வந்து அவனை வந்து எதுவும் சொல்லாமல் அவங்களே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதான் அந்த ஒரு ஆர்ட்ரு, உனக்கு தெரியாது, இப்போ தான் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இது எல்லாமே வந்து இவள்கிட்ட சொல்லுவான். இவன் சொல்லி முடித்தோடனே அடுத்த நாள் காலைல வந்து வீடியோ பார்த்துட்ருப்பான், அவன் பையனோட வீடியோலாம். இவன் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருப்பா, உங்கள் பையன்கிட்ட எப்படி நடந்துப்பார் உங்கள் அப்பா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா. எங்கள் அப்பாட்ட வந்து நல்லா தான் நடப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். உடனே இவள் வந்து உங்கள் பையன் தொலைஞ்சதுக்கும் உங்கள் அப்பா கூட ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்காக ஆளுங்களாம் வந்திருப்பாங்க போல். அவங்க வந்து குழி தோண்டியிருப்பாங்க போல். அப்படி குழி தோண்டினதில் வந்து ஏதோ பாடி எலும்புலாம் இருக்கும் போல், அதை வந்து பார்க்க வருவாங்க. ஹீரோ ஹீரோயின் வருவாங்க. நம்மளுக்கு ஹீரோ தெரிஞ்ச போலீஸ் வந்து சொல்லுவார், நீ எதுக்கு வந்த, இல்லை இங்கே என்ன ஆச்சு, ஒரு எலும்பு கொடுன்னு சொன்னோன்னே இவனுக்கு பயம் வந்துடும், நம்ம பையன் தான் போல் அப்படின்னு சொல்லி. இல்லை போலீஸ் சொன்னேன், இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் சொல்லுவாங்க, நீ இப்போ வீட்டுக்கு போன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு காட்டுவாங்க. அவன் ஒரு எலும்பு குழு தான் இருக்கும் அந்த இடத்துல. இந்த கிழவனும் வந்து அவன் வீட்டிலேருந்தே பார்ப்பான் அவன் எலும்பு கூட. அதை வந்து செக் பண்ணுவாங்க எலும்பு கூட, இது என்ன எலும்பு, யாரோட எலும்பு அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் சொல்லிடுவான், இது வந்து மனுஷ எலும்பு இல்லை, ஒரு குரங்கோட எலும்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே. ஆனால் அதில் வந்து அந்த குரங்குல வந்து புல்லட்டு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே வந்து நைட்டே வந்து இன்னொரு போலீஸ் வந்து இவங்க வீட்டில் வந்து அந்த குரங்கு உடம்புல வந்து புல்லட் வந்து பட்டிருக்கு, அது உங்கள் அப்பாவோட புல்லட்டு மாதிரி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோ சீக்கிரம் கண்டுபிடிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் வந்து நைட்டு அதை வந்து திருப்பி எழுதிக்கிட்டே தான் இருப்பான். இவன் வந்து திருப்பி வந்து கேட்பா, உங்கள் அப்பாவுக்கு ஏதோ இது இருக்குது, உங்கள் அப்பா ஏதோ மறைக்கிறாரு அது இதுன்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பான் இவன்கிட்ட. இவன் வந்து அப்படிலாம் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் வந்து பேசிகிட்டு இருப்பான், அந்த துப்பாக்கியை மிஸ் ஆனிச்சு. உடனே இவன் சொல்கிறான், இல்லை அவருக்கு ஒரு பேரன் இருந்தான், மிஸ் ஆகிட்டான், அடிக்கடி காணா போனான், இப்போ கடைசியாக காணா போனான், அவன் திருப்பி வரவே இல்லை, அவன் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தினாங்க, திருப்பூரில் பார்த்தினாங்க, அந்த பையனை காணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா திருப்பி மீட் பண்ணுறான், அதை பார்த்துட்டான் இவன், அந்த சாராய கிடக்கணும் அவங்க அப்பா பார்க்குறத பார்த்துட்டு போயிட்டுருப்பான். அவங்க அப்பா நடந்து வந்துட்டுருப்பான். இவன் வந்து இவனும் பார்த்துருவான், காரில் ஏறுங்கப்பா நான் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. திருப்பி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கத்திக்கிட்டு இருப்பான் இவங்க அப்பன் கத்திக்கிட்டு இருப்பான். அந்த ரிப்போர்ட்டு கொடுத்துருவாங்க, இதை மட்டும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்ததை வந்து காட்டுவாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு குரங்கையில் வந்து துப்பாக்கி இருக்கும். உடனே போலீஸுக்கு வந்து சந்தேகமாயிரும், இந்த துப்பாக்கி வந்து அவரோட தான் இருக்குமோ
அப்படின்னு சொல்லி வந்து சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்பட்டு அவனை கூப்பிட்டு வந்து பார்த்து சொல்லுங்கள் உங்களோட துப்பாக்கியா அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த கிழவனும் ஆமான்றான் துப்பாக்கியை. ஆமாம் இது என்னோடய துப்பாக்கி தான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து சரி அவரை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்போ தான் முழு உண்மை தெரியும்னு சொன்னோன்னே அடுத்த சீனே பார்த்திங்கன்னா அவன் வீட்டில் வந்து எல்லா பேப்பரையும் எடுப்பான். எடுத்து போய் எரிக்க போவான் எப்பயும் போல். அதான் நம்மளுக்கு காட்டுவானுங்க. போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பான். அதை இவளும் பார்ப்பா. இப்போ தான் பார்ப்பாளே யார் அவன் எரிக்கும் போது பார்த்துருவா. இவனும் ஃபுல்லாக எரிக்க ஆரம்பிச்சிருவான். ஃபுல்லாக அவ்வளோ பேப்பர் இருக்கும். போட்டு ஃபுல்லாக டப்பாவோட சேர்த்து எரிக்க ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு வேறு மறதி வேறு அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக கொழுந்துக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருங்க. டப்பா கொண்டு போட்டுருவான் அதே நெருப்பில். போட்டு எரிய விட்டுருவான். இதை இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பாள். அவன் போனதுக்கப்புறம் திருப்பி இவளே போயிட்டு அந்த நெருப்பை வந்து இது பண்ணுவாள், அணைக்க பார்ப்பா. அணைச்சி அதில் வந்து மிச்சமான பேப்பர்லாம் எடுத்து சரி ஏதாவது தேடுவோம் பார்க்க கரெக்டாக வந்து பிடிச்சிருவான். கையை பிடிச்சி என்ன பண்ணுறேன்னு சொல்லி 2 பேருக்குள்ளே வந்து சும்மா தள்ளிகிட்டு இருப்பாங்க. சண்டை ஆகிட்டு இருக்கும் 2 பேருக்குள்ளேயுமே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் பையன் வந்துடுவான். என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவான். வந்து தடுக்க பார்ப்பான். 2 பேரும் கீழே விழுந்துருவாங்க. இவன் இங்கிட்ட விழுந்துருவான், அவங்க அப்பா அங்கிட்ட விழுந்துருவான். இவன் உடனே அவங்க அப்பாவை பிடிச்சி ஏன் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசுவான். நிற்க வச்சுட்டு திருப்பி போய் இவ்வளோ தூக்கிட்டு பேசுவான். உடனே அவனுக்கு மறந்து போயிட்டு ஏன் இப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கிழவன் கத்திட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியாது நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிழவன் கத்திட்டு அவனும் போயிடுவான். அவன் ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே இதுங்களுக்கு ஒன்றும் புரியாது. உடனே இவன் வந்து டென்ஷன் ஆகிடுவான். இப்போ நீ எதுக்கு இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்க? இப்போ போதுமா உனக்கு? எங்கள் அப்பா இது இப்படி இருக்கிறது உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் அப்படி நின்றுட்டே இருப்பா. அப்போ தான் ஒரு இதை பார்ப்பா, ஒரு சாவியை. அந்த இடத்துல ஒரு சாவி கிடக்கும். நம்மளுக்கு காட்டுவானுங்க. அந்த சாவியை எடுத்துருவா அவள். அப்போ கொஞ்சம் அடுத்த சீனே பார்த்திங்கன்னா இவன் வந்து கை காலை கழுவிட்டு இருப்பான். போலீஸ் வண்டி வரும். அந்த விசாரிக்க அந்த குரங்கையில் இருக்க துப்பாக்கி விசாரிக்க வரும். இவங்க உட்காரச்சி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. போலீஸு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி துப்பாக்கி உங்களோட தானே, எப்படி காணா போச்சு அதுன்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து இவன்ட்ட விசாரிக்க வருவாங்க, அந்த சாராய கடைக்காரன்ட்ட. இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஒழுங்காக உண்மையாக சொல்லுங்கள், அந்த துப்பாக்கி எப்படி தொலைச்சிங்க அது இதுன்னு. இவன் சொல்லுவான், ஒரு நாள் நான் அங்கிட்டு போயிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா வந்து உங்கள் பேரனை போட்டு அடிச்சிட்டு இருந்தார். ஏன் அடிக்காதீங்கன்னு நான் சொல்லி தடுத்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்க பேரன் வந்து துப்பாக்கியில் வந்து இந்த குரங்கை சுட்டுட்டான் போல. நான் கூட பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா இப்படி பண்ணேன்னு. அவன் ஒன்றுமே சொல்லாமல் அழுதுட்டு இருந்தான். உங்கள் தாத்தாவும் திட்டினாரு, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் பாருன்னு. சரின்னு நான் தான் இப்போ அந்த குரங்கை போய் புதைச்சேன் ஒரு இடத்துல. இப்போ அந்த குரங்கோட பாடி தான் இப்போ தோண்டி எடுத்திருக்காங்க எலும்பு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சீன் அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அவனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பாயாசம் கொடுப்பான். இவன் கிழவன் எதுவுமே நடக்காத மாதிரி. இவனுக்கு அப்பயே டவுட்டாக இருக்கும், உங்கள் அப்பா எதுவுமே நடக்காத மாதிரி இதை கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். உங்கள் அப்பாவும் டெய்லி அடிக்கடி வந்து கேட்பாரு. நான் கேட்ட கேள்வி கேட்பேன், நானும் சொன்னதே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த சீனை பார்த்திங்கன்னா இவன் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இதை எடுத்து இது பண்ணிகிட்ருப்பா. இங்கே இவன் டாக்டருக்கு ஃபோன் அடிச்சிடுவான் ஹீரோ, இந்த மாதிரி அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. இங்கே இவளும் வந்து அந்த பேப்பர்லாம் வச்சு பார்த்துட்ருப்பான். இந்த சீனு சூப்பராக அவங்ககிட்ட மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஹீரோ வந்து எங்கள் அப்பா வெளியே விடுங்க, அவருக்கே வந்து இதெல்லாம் இருக்குது, பேஷண்ட்டு, ரொம்ப நேரம்லாம் இப்படி வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். இங்கே இவள் வந்து அவன் வீட்டில் இருக்க ட்ராவெல்லாம் இது பண்ணி பார்ப்பாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் இருக்கும் ட்ராவில். அதாவது யார் யார் பேர் மறக்காமல் இருக்க எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பான். அப்போ தான் இங்கே வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து பேஷண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அவரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருந்ததான லிஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லி காட்டுவான். இதை காட்டினதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து சரி விட்டுடுறோன்னு சொல்லி, நீங்கள் எப்படி உடனே இந்த போலீஸுங்களே பேசிப்பாங்க, நம்ம லைசன்ஸ் விஷயம் மூலம் தப்பு அவருக்கு அப்படின்னு சொல்லி பேசுங்க. இவளும் இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் ஒட்டி வச்சது எல்லாத்தையுமே. இவனையும் விட்டுருவாங்க, அப்பாவையும் விட்டுருவாங்க. அப்போ பார்த்து வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. இவளும் கரெக்டாக ஒரு பீரோ திறந்து இது பார்ப்பா. அந்த காணப்படம் துப்பாக்கி பார்த்தா உள்ள கடைசியில் பார்த்தா பீரோவில் தாங்க இருக்கும். இந்த சீன் செம்மையாக இருந்துச்சு காட்டினப்ப. கரெக்டாக கார் ஆரன் சவுண்ட் கேட்டோன்னா இவனும் கீழே வந்துடுவா. அவங்க அப்பையும் கூப்பிட்டு மேலே 3 பேர் வீட்டுக்கு ரூம்குள்ளே வந்தோடனே உடனே அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிடுவான். யாரும் என் ரூம்குள்ளே வந்தா உடனே அவளை வந்து வெளியே போக சொல்லிடுவான்.
நீ எதுக்கு என் ரூம்குள்ளே வந்த அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்துட்டு 2 புல்லட்டு தான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்க மாதிரி அந்த எரிஞ்ச பேப்பர்லேருந்து எடுத்து இவன்கிட்ட கேட்பா. உன்னை இவன் எதுக்கு நீ ஏன் இதெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி இவன் அழுக ஆரம்பிப்பான். எங்கள் அப்பா மேலாம் எந்த தப்பும் இல்லை, அவருமே அவன் பேரனை யாரு கொண்டான்னு தான் தேடிட்டுருக்காங்க, எப்படி தேடிட்டுருக்காரு. அவர் வந்து தேடிட்டு தான் இருக்கார். எப்பயுமே அவருக்கு எப்படி தேடணும்னு தெரில. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியுமே திரும்பி திரும்பி போய் தேடி தேடி இது பண்ணிகிட்ருக்காரு, ஆஸ்பத்திரி அது இதுன்னு. அவன் கேட்டவன்ட்டே கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் இவ சொல்லுவா, ஒருவேளை உங்கள் அப்பா ஆல்ரெடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இவன் உடனே அப்போ தான் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன், மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இங்கே என்னன்னு சொல்லுவான், இந்த மாதிரி அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி சம்பவம் அந்த அன்றைக்கி இவன் முன்னாடி பொண்டாட்டியும் இப்போ பையனையும் வீட்டில் இறக்கி விட்டு வேலை விஷயம் வெளியே போயிடுவான். அப்போ தான் கேட்பான், எங்கே ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாள். அன்றைக்கி நைட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நான் எப்பயும் போல தான் வீட்டுக்கு நல்லா ஜாலியாக பார்த்தா என் பையன் சுட்டுருந்தான், துப்பாக்கியில் செத்து கிடந்தான். என் ஒய்ஃப் பக்கத்தில் உக்காந்தா. நான் போய் எப்படின்னு பார்த்துட்ருந்தேன். சுட்டு என் பொண்டாட்டிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அவன் கையில் வச்சு துப்பாக்கி விளாண்டுட்டு இருந்தான். நான் தான் பிடுங்கினேன் எங்கள் துப்பாக்கியை. பிடுங்கினப்ப கை தவறி ட்ரிகர் பண்ணி நம்ம பையன் செத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருப்பாள். இவங்க கரெக்டாக அவங்க அப்பனும் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் அப்பனுக்கு தான் மறதியாச்சு. அவன் வடுக்கு போவான் வருவான். அவனுக்கு எது நடந்தது எதுவுமே ஒன்றுமே தெரியாதுங்க. பாவமாக இருக்கும் இந்த சீன்லாம். அப்படி இப்படின்னு அவளும் மாத்திரையை சாப்பிட்ருவா. அவளை வேறு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். பையன் செத்ததுல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். இந்த மாதிரி அவளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க டாக்டர். சரின்னு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு பார்த்தா அவன் பையனோட டெட் பாடியே இருக்காது. எதுவுமே இடமே நீட்டாக இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. பார்த்தா இவங்க அப்பையும் பார்த்தா உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பான், எதுவுமே ஆகாத மாதிரி கேஷுவலாக சாப்பிட்டுட்ருப்பான். இவங்க அடுத்த நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு இவங்க பொண்டாட்டியே சாப்பிட்டுட்ருப்பா. அவளுக்கு கேன்சர் இருக்கும். அப்போ தான் ஜன்னல் வழியாக பார்ப்பான் என்னன்னு. அவங்க அப்பா ஏதோ போட்டு எரிச்சிட்ருப்பான். அப்போ தான் அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லுவான், இந்த மாதிரி என்னோடய துப்பாக்கிலேருந்து 2 புல்லட் மிஸ் ஆகிருக்கு. ஒரு புல்லட் எப்படின்னா அந்த குரங்கு சுட்டதோ ஒன்று போச்சு. இன்னொன்று எப்படின்னு தெரில, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இது பண்ணியிருக்கீங்க. எனக்கு மறதி வியாதி இருக்குது, நல்லதாக போச்சு. இதை நான் வெளியும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். ஆனால் எப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருப்பான், அழுதுகிட்ருப்பான். அதே மாதிரி ஆனால் மறந்து அவன் திரும்பி கண்டுபிடிக்கிற மாதிரி டெய்லியும் அடிக்கடி போய் கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கிறது, எரிக்கிறது, மறக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திருப்பி இதுங்க அந்த பையனை ஃபோன் வந்திருக்குன்னு போங்க. ஆனால் அதுங்களுக்கு தெரியும் பையன் உயிரோடு இல்லைன்னு. திருப்பி இந்த கிழமை சாராய கடன் பார்க்க போவாங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.